தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இளமதிக்கு பரம இந்த மாதிரி ஃபயர் சீன்ல நடிக்க போறாப்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு பரமனோட ஃப்ரெண்டு மூலியமா. உடனே இளமதி அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி பரமனை பார்க்கறதுக்காக வராங்க. அதுக்குள்ள இங்க பரமங்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்க. எதுக்காக இந்த கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்குற, இப்போ ஆப்ரேஷன் நடக்கும்போது டாக்டர் பேஷண்டோட உறவினர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஃபயர் சீன்லாம் இந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கு டூப்பு போடுறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கையெழுத்து வாங்குவோம். அதனால நீ பயப்படாத, நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணுற, உனக்கு எதுவுமே ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பரமங்கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம இளமதி வந்து அங்கே கிளம்பி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே பரமனை ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு உடம்பு ஃபுல்லாக தீப்பட்டாலும் சூட ஏறாத மாதிரி வந்து துணி சுற்றி விட்றாங்க. அதுக்கப்புறம் பரம ஷூட்டுக்கு ரெடி ஆகிறப்ப கரெக்டாக இளமதி அங்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பரமன் போய் இளமதி கிட்ட பேசி இளமதியை சமாதானப்படுத்திடுறாப்புல. உடனே இளமதி அங்கே இருக்கிற பிள்ளையார்கிட்ட போய் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஃபயர் ஷூட்டிங் நடக்குது. அதாவது இந்த ஷூட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக தீப்பத்தி எரியிறப்ப வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான பொருளை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டு பரம பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே போய் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல. இந்த ஷூட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பரமனுக்கு பேசினபடி 2,00,000 கொடுத்து விட்டுறாங்க. ஸோ நம்ம இளமதிக்கு கண் கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பரமனும் இளமதியும் நேராக நகை கடைக்கு போயிட்டு தாலி எடுக்கிறாங்க. ஸோ தாலி எடுத்து அந்த தாலியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.